Hi friends, welcome to SS Infotech. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷனுக்காக நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி இருக்கும். பட் நம்ம அந்த ஓட்டர் ஐடி வச்சுட்டு எந்த பூத்தில் போய் நம்ம ஓட்டு போடணும், நம்ம எந்த லொக்கேஷனில் போய் நம்ம ஓட்டை போடணும், ஸோ நம்மளுடைய சீரியல் வந்து என்ன நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸோ உங்களுக்கு வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூத் ஸ்லிப்னு ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பூத் ஸ்லிப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு அந்த பூத் ஸ்லிப் வந்து கிடைக்காமல் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரெகுலராக நடக்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் நேராக ஓட்டு போடுற அந்த லொக்கேஷனுக்கு போவீங்க. அங்கே நியர்பையில் இருக்கிற ஸ்டால்ஸில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் மேனுவலாக செக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு பிறகு அவங்க எழுதி கொடுக்குறத வச்சு நீங்கள் போய் ஓட்டு போடுவீங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து எளிமையாக்கணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைரெக்டாக வந்து உங்களோட மொபைல்லையோ அப்படி இல்லைனா நீங்கள் சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம்லேயோ நீங்களே டைரெக்டாக உங்களுடைய பூத் ஸ்லிப்பை நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அகைன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை நீங்கள் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய அந்த ஓட்டர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எந்த பார்ட்டில் வருது, அகைன் எந்த சீரியலில் வருது அப்படிங்கிறத நீங்களே எளிய முறையில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருக்கீங்க, இல்லை அப்படி iOS யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ப்ளே ஸ்டோர், நீங்கள் ஆப்பிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களோட அந்த ஆப் ஸ்டோரில் வந்து நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி உங்களுக்கு ப்ளே ஸ்டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சர்ச் பட்டன் இருக்கும். அந்த சர்ச் பட்டனில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ ஓட்டர்னு டைப் பண்ண உடனே எனக்கு ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நான் அதை செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் எனக்கு வந்து விசிபிள் ஆகும். நான் இன்ஸ்டால்னு இருக்கிற இடத்துல நான் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் அந்த ஆப்பு டவுன்லோட் ஆன பிறகு வெரிஃபிகேஷன் செக்கப்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு கீழே வந்து ஓப்பன்னு கேட்குது. நான் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே போர்ட்டல் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் நம்ம பார்ட் நம்பரும் இல்லை சீரியல் நம்பர் மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற சூழ்நிலை. நம்ம இது எதுவுமே நம்ம லாகின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கீழே வந்து ஸ்கிப் லாகின் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துருங்க. ஒன்ஸ் அதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஓட்டர் சர்வீசஸ்லாம் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 ஐகான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 9 ஐகான்ஸும் ஒவ்வொரு வேலைகளை செய்யக்கூடிய ஐகான்ஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நம்மளுடைய காரணம் என்ன நம்ம பார்க்குறதுனா, டைரெக்டாக வந்து நம்மளுடைய ஓட்டர் ஐடி வந்து எந்த பார்ட்டில் இருக்குது, அதாவது எந்த பாகத்தில் இருக்குது, நம்ம போடக்கூடிய ஓட்டு வந்து எந்த லொக்கேஷனில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மேலே வந்து சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்ட்டு பாருங்கள். நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே 4 ஆப்ஷன் கேட்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சர்ச் பை மொபைல். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் இணைச்சி வச்சுருக்கீங்க உங்களோட ஓட்டர் ஐடியில் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் ஓடிபி மூலிமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, நான் ஓட்டர் ஐடி நம்பர் எனக்கு தெரியல, நான் வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கேன், அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் மொபைல் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்தது சர்ச் பை பார் கோட் ஆர் QR கோட். அதாவது ஓட்டர் ஐடியில் வந்து உங்களுக்கு ஒரு பார் கோடு இல்லை QR கோடு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அது மூலிமா செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஆப்ஷன். அடுத்ததாக வந்து சர்ச் பை டீட்டெயில். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர், உங்களுடைய வயசு, உங்களுடைய தொகுதி, இது மூணுத்தையும் நீங்கள் கொடுக்குறது மூலிமா நீங்கள் அதுவும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எபிக் நம்பர், அதாவது உங்களுடைய எலக்ட்ரல் நம்பரை வச்சு நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ண உடனே என்டர் யுவர் எபிக் நம்பர் அப்படின்னு கேட்குதில்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ ஓட்டர் ஐடி என்டர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் சர்ச்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூத் ஸ்லிப், அதாவது அந்த பார்ட்டு என்ன லொக்கேஷனில் இருக்குது, ஸோ உங்களுக்கு வந்து என்ன வரிசையில் இருக்குது, ரெண்டாவது உங்களுடைய பாகம் என்ன, உங்களுடைய பேர், வயசு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஈஸியாக இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு, நேம் வந்துருச்சு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பார்ட் நம்பர் அதுவும் வந்துருச்சு. நான் என்ன பார்ட்டு எந்த லொக்கேஷனில் நான் போய் ஓட்டு போடணுங்கிற அந்த தகவலும் எனக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்னுடைய சீரியல் நம்பர். ஸோ இந்த தகவல் வந்து நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து அந்த க்யூயிங்கை வந்து நீங்கள் வந்து குறைக்கலாம். அதாவது நீங்கள் போய் அங்கே ஓட்டர் லிஸ்ட்டில் மேனுவலாக நீங்கள் தேடி அதுக்கப்புறம் அதை எழுதி, ஸோ இந்த மாதிரி அந்த டைம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர்லேயே நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். மேபி இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கலாம். டைரெக்டாக உங்களோட பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அந்த பூத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு அங்கே லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க.
இமீடியட்டாக நீங்கள் இதை காட்டுறது மூலிமா அவங்களால அதை என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக டிக் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் நிறைய வந்து உங்களுடைய டைம்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மூலிமா பார்க்கக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நீங்கள் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, லேப்டாப் வச்சுருக்கீங்க, அதில் எப்படி நான் பார்க்குறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, ஸோ இப்போ நான் அதை பற்றி நான் உங்களுக்கு தகவல் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களோட ப்ரௌசர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மாதிரி பேஜ் இன்டர்ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட ப்ரௌசரில் வந்து electralsearch.eci.gov.in அதாவது இந்த ஐடியா வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் டைரெக்டாக உங்களோட ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சர்ச் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வெப்சைட் வந்துருச்சு. நான் அதை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேஜ் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மொபைலில் பார்க்கும்போது நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அந்த பார்கோடு மட்டும் இதில் வராது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் பை எபிக்னு இருக்குது. அதாவது உங்களுடைய ஓட்டர் கார்டை வச்சு செக் பண்ணுறது. அடுத்து சர்ச் பை டீட்டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டேட், உங்களோட நேம், வயசை வச்சு செக் பண்ணுறது. ஸோ அடுத்ததாக மொபைல் நம்பர். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த 2வது ஆப்ஷன் சர்ச் பை டீட்டெயில் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் வந்து இல்லை உங்கள் ஃபேமிலிலேயோ கூட ஒரு ஏஜ்டு பர்சன் இருக்கிறாங்க, பட் அவங்க ஓட்டர் ஐடி மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்க எங்கே வச்சாங்கன்னு தெரியல, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அவங்களோட பேர், அவங்களோட வயசு, என்ன தொகுதி அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குறது மூலிமா நீங்கள் இதில் கண்டுபிடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மிஸ் ஆன பர்சன்ஸ்க்கு அவங்கக்கிட்ட கார்டே இல்லை, பட் எனக்கு ஓட்டர் ஐடி நம்பரும் தெரியல அப்படிங்கிற சூழ்நிலை நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் சர்ச் பை எபிக் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து உங்களோட எபிக் நம்பரை நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. தென் கேப்சா கோடு சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ச் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்துருச்சு, ஏஜ். ஸோ அதில் பார்த்த அதே தகவல் தான் இருக்கும். என்ன தொகுதி, என்ன பார்ட்டுன்னு கொடுத்துருக்கோம், அது அந்த பார்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்ற தகவலும் இதில் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த சீரியல் நம்பரும் இதில் கொடுத்துருக்கும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டஸ்ட் மெத்தடில். ஸோ அதிக டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே போயிட்டு நீங்கள் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து மேனுவலாக தேடாமல் நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களோட வீட்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய பார்ட் நம்பரை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டைரெக்டாக போய் ஓட்டு போடலாம். அண்டு இன்னொரு முக்கியமான தகவல், யாரும் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. உங்களுடைய ஓட்டை நீங்கள் வீண் பண்ணாதீங்க. நிச்சயமாக போய் ஓட்டு போடுங்க. மேலும் இது போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் SS Infotech.